இந்த ஆண்டு துவக்கத்தில் தளபதி விஜய் அறிவித்த முதல் விஷயமே அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை ஏற்படுத்தியது. அதுதான் தனது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்தது. ஆனால் அதே நேரம் திரைத்துறையில் அவரை கொண்டாடி வரும் ரசிகர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. அவர் திரைத்துறையிலிருந்து விலகி போகிறேன் என்று கூறிய தகவல்கள். ஏற்கனவே தான் ஒப்புக்கொண்ட 2 திரைப்பட பணிகளை முடித்த பிறகு முழுநேர அரசியல் தலைவராக களமிறங்க உள்ளதாகவும் இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்ததுதான் தளபதி விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றால் அது சற்றும் மிகையல்ல. இன்றும் பல சக நடிகர்களும் இளைஞர்களும் தளபதியின் ரசிகர்களும் பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது தளபதியின் அந்த ஒரு தைரியமான முடிவுதான். காரணம், பொதுவாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருபவர்கள் சினிமாவில் தங்களுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகின்ற நேரத்தில் தான் அவ்வாறு செய்வார்கள். ஆனால் தளபதி விஜயை பொறுத்தவரை சுமார் 200 கோடி வரை சம்பளம் வாங்கும் டாப் நடிகராக விளங்கி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர் இந்த முடிவை எடுத்ததுதான் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சியின் சார்பாக முதல் வேட்பாளராக தளபதி விஜய் களமிறங்குகிறார். ஏற்கனவே அவருடைய கட்சியின் கொடியும் கட்சி பாடலும் வெளியான நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை அவர் நடத்த உள்ள நிலையில் திருச்சியை சேர்ந்த தாவேக தொண்டர்கள் அடுத்துள்ள போஸ்டர் தான் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈவேரா, அண்ணா, எம்ஜிஆர் இவர்கள் வரிசையில் 3 எழுத்து அரசியல் வாரிசாக தளபதி விஜய் விரைவில் வர இருக்கிறார். 2024இல் எழுச்சி மாநாடு, 2026இல் தமிழ்நாடு என்கிற வாசகங்களும் அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.